ஓம் சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தை மாதம் முதலாம் நாள், தை மாத பிறப்பு 15/1/2026 வியாழக்கிழமை. இன்று தை மாதம் மலர்ந்திருக்கின்றது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு இன்றைய தினம் பிரத்யக்ஷ தெய்வம் என்று போற்றுகின்ற சூரிய பகவானை வழிபாடு செய்து பொங்கல் வைப்பது. வீட்டிலே முற்றத்திலே வசதி உள்ளவர்கள் சாணத்தினாலே மெழுகி அலங்காரமான கோலங்கள் இட்டு பூரண கும்பம் வைத்து அங்கே குற்று விளக்கில் ஏற்றி வைக்கப்பட்டு அனைத்து விதமான வெற்றிலை பழம் போன்ற மங்களமான பொருள்கள் எல்லாம் வைக்கப்பட்டு வாழை கரும்பு மாவிலை தோரணம் கட்டப்பட்டு குடும்பத்தோடு அந்த பொங்கல் பானையை தூக்கி வைத்து பொங்கல் வைத்து சூரியனுக்கு படைப்பது ஒரு சிறப்பான மங்களமான நிகழ்வாக இருக்கின்ற இன்றைய தைப்பொங்கல் திருநாளிலே டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி அனைத்து நேயர்களுக்கும் அனைத்து ஊழியர்களுக்கும் டான் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் அனைத்து உத்தியோகஸ்தர்களுக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய தைத்திருநாளாம் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும். இன்று தை மாதம் மலர்ந்திருக்கின்றது. வியாழக்கிழமை, குருவாரம், குருபார்க்க கோடி நன்மை என்றெல்லாம் சிறப்பாக சொல்லப்படுகின்ற இந்த வியாழக்கிழமையிலே நாமும் இறை பிரார்த்தனை ஈடுபடுவதோடு சுவாமி ஐயப்பனுடைய விரத முத்திர மாலை அணிந்து மலை யாத்திரை சென்ற சுவாமிகள் கேரள ஐதீகப்படி நேற்று இரவு அங்கு ஜோதி தரிசனம். அது சில வருடங்களிலே 14ஆம் திகதியும் வரும், சில வருடங்களிலே 15ஆம் திகதியும் வரும். அந்த ஒரு நாள் முன்பின்னாக கேரள ஐதீகத்திலே வரும். எனவே அங்கே கேரள முறைப்படி நேற்றைய தினம் அங்கே மகர சங்கரகாந்தி என்கின்ற மகர ஜோதி, அது ஒரு நாள் முன்பின்னாக எப்பொழுதுமே வரக்கூடியது கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும். தமிழகம் பூரா இந்தியாவிலே தென்னிந்தியாவிலே முழுக்க இன்றைய தினம் இந்த பொங்கல் வழிபாடு பூஜைகள். அதேபோல் இலங்கையிலும் இன்றைய தினம் தை மாத பிறப்பு, தைப்பொங்கல் வழிபாடுகள், சிறப்பான பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள், ஆலயங்களில் உற்சவங்கள் எல்லாம் நடைபெறுகின்ற சிறப்போடு கூடியதாக அமைந்திருப்பது. இந்த பூஜை வழிபாடு நாமும் கலந்து தை மாதம் மலர்ந்திருக்கிறது. எல்லோருக்கும் சந்தோஷம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று நாம் இறை பிரார்த்தனையில் இருந்து சூரிய பகவானுக்கு பொங்கல் வைத்து படைப்பது. இந்த சூரிய பகவான் அவர் பிரத்யக்ஷ தெய்வம். இந்த உலகம் இயங்குவதற்கு மூல காரணமே சூரியன்தான். சூரியன் உதித்தால்தான் நாம் பணிகளை செய்யலாம். மலர்கள், செடிகள், கொடிகள் மகிழ்ச்சியாக இருக்கும். சூரியன் உதித்தவுடனே தாமரை மலர்கள் மலர்கின்றன. பல்வேறு வகையான மலர்கள் சூரிய உதய ஒளிப்பட்டவுடனே மலர்ந்துவிடும்.
இந்த சூரியன் பிரத்யக்ஷ தெய்வம் என்று போற்றப்படுகின்றவர், உடல் ரீதியான ரோகங்களை நீக்கக்கூடியவர். இந்த அதிகாலையிலே சூரிய நமஸ்காரம் செய்கின்ற பொழுது நமக்கு நரம்பு சம்பந்தமான நோய்கள், எலும்பு சம்பந்தமான நோய்களை விலக்கக்கூடிய சக்தி சூரியனுடைய கதிர்களுக்கு உண்டு. சூரியனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்து உழவர்களையும் நாம் பெருமைப்படுத்துகின்ற வகையிலும் ஆலயங்களிலே சென்று பொங்கல் வைக்கக்கூடியவர்கள் இன்றைய தினம் மாலை வேளையிலே குலதெய்வங்களுக்கு வழிபாடு செய்யலாம். கூடுதலாக பொதுவாக வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை இந்த வைரவர் ஆலயங்களிலே தைப்பொங்கல் என்று மாலை வேளையிலும் பொங்கல் வைத்துக் கொள்வார்கள், வரிசையாக பொங்கல் வைப்பார்கள். அவ்வாறு பொங்கக்கூடியவர்கள் பொங்கல் வழிபாடு ஈடுபட்டு நாளைய தினம் பட்டி பொங்கல், மாட்டுப்பொங்கல் என்கின்ற வகையிலே பொங்கல் வழிபாடு கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் குழுமத்தினர் அனைவருக்கும், டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபனத்தின் சார்பில் தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும். சுவாமியே சரணமையப்பா, சுவாமி சரணம்.